பிக் பாஸ் இன்றைக்கான நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தவறு செய்பவர்களுக்கு தவறை திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் பெரும்பான்மை அந்த சமூகத்தில் வழங்கப்படுவதில்லை. இந்த ப்ரோக்ராமில் இதுவரைக்கும் அவங்க செஞ்சிருக்கிற தவறுகளை திருத்திக்கிறதுக்காக இன்னைக்கு கமலஹாசன் ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கமலஹாசன் பேசினது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் என் பார்வையில் பட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் நான் இப்போ விவாதிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அதை முழுசாக விவாதித்தா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷத்துக்கு மேலே போகும். அதனால் அவ்வளவு லென்த்லாம் வேணாம். சில விஷயங்கள் மட்டும் பின் பாயிண்ட் பண்ணிட்டு நான் போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னார், கேமரா எப்பயுமே பிழையாக காட்டாது, மனம் பிழையாக இருந்தால் கேமரா பிழையாய் காட்டும் அப்படின்னு ஒரு வாசகம் சொன்னார். இந்த வாசகம் போன தடவையும் சொன்னார், இந்த தடவையும் சொல்லியிருக்காரு. இந்த வாசகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உண்மை இருக்குது. நம்ம மனசு தப்பாக இருந்தால், நம்ம அகம் அப்படிங்கிறது தப்பா இருக்கிறப்ப நம்ம முகம் அதை காட்டி கொடுக்கும். இந்த முகம் அதை காட்டி கொடுக்கறப்ப எதிரில் இருக்கிறவங்க அவங்களோட கேமரா கண்கள், அந்த கண்கள் மூலம் கண்டிப்பாக படம் பிடித்து அவர்களோட மனதில் ஒரு தவறான பிம்பத்தை தான் அது ஏற்படுத்தும். நம்ம அகம் கரெக்டாக இருந்துச்சு, மனசில் பிழை இருந்தால் கண்டிப்பாக பிழையாய் தான் காட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமாக மீண்டும் கமலஹாசன் அவங்களுக்கு சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு வாசகம் சொன்னார், அதுவும் ஒரு உண்மையான ஒரு வாசகம். எல்லோருக்கும் இது அனுபவம் தான், இங்கே கற்றுக்கொள்கிறோம், நீங்களும் சரி நாங்களும் சரி அப்படின்னு அவர் சொன்னார். அதுவும் உண்மை. இந்த நிகழ்ச்சி மூலம் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தவறுகள் அடுத்தவங்க பண்ணுறப்ப தான் எப்பயுமே இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் அந்த கணவன் மனைவி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மூன்றாவது நபர் உள்ளே சொல்லும்போது தான் நம்ம அதை ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ளே நம்மகிட்ட இருந்த குறைபாடுகளை மூன்றாவது நபர் மூலம் நம்ம பார்க்கும்போது அந்த தவறுகளை திருத்திக்கிறோம். இதுவும் உண்மை. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க நிறையா பேர் நானும் இந்த தவறை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தவறை ஒத்துக்கிட்டு அதை திருத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டினாரு அப்படின்னு தான் பார்க்குறேன். அதுக்கடுத்து நிறையா விஷயம் பேசினார். சக்தி, ஆரவ் ரைசா, கணேஷ், ஸ்னேகன் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் சொன்னார். இறுதியாக அந்த ஜூலி ஓவியா, இந்த கான்ட்ரவர்சி தான் இப்போ முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்குது. ஓவியா உண்மையிலே ஓவியாவோட கேரக்டருக்கு நான் தலை வணங்குறேன். இவ்வளவு ஒரு துணிச்சலான கேரக்டர், இவ்வளவு ஒரு முகமுடி அணியாத ஒரு மனிதர் இதுவரைக்கும் இந்த சமூகத்தில் பார்க்கல. நானே பல முகமுடி போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு முகமுடியும், வெளியில் போகும்போது வெளியில் ஒரு முகமுடியும், சமூகத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறக்காக. அது எதுவும் இல்லாமல் நான் இப்படித்தான் அப்படிங்கிறத எதிர இருக்கிறது கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் ஆமாம் அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரு கேரக்டராக பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த சம்பவம் நடந்ததை குறித்து கமலஹாசன் கேட்குறப்ப ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், அது ஏதோ டென்ஷனில் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்கங்கிற பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மூஞ்சில் அடித்த மாதிரி நான் அதை தெரிஞ்சுதான் பண்ணேன், தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற அந்த துணிச்சல் சத்தியமாக சொல்கிறேன் யாருக்கும் வராது. இந்த கேரக்டர் உண்மையிலே என்னை ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு உணர்றேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறக்காக இது தப்புன்னு தெரிஞ்சு தான் பண்ணேன், அதை அடிபடாமல் எப்படி பண்ணணுமோ அதை மாதிரி நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசின விதம் இருக்க உண்மையிலே மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து ஜூலி எந்திரிச்சு ஜூலி எந்திரிச்சு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க போகிறப்ப எதுக்கு கை கொடுக்குற அப்படின்னோடனே நான் பொய் பேசி பண்ணது சாரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஓவியா கை கொடுத்துட்டு எந்திரிச்சு கை கட்டி பிடிக்கிறாங்க. ஓவியா ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டா இதுதான் தீர்மானம் அப்படின்னா அதுல கரெக்டா என் சைடு தப்பு இல்லை, இதுதான் நியாயமான விஷயம் அப்படின்னா அந்த நியாயத்திற்காக கடைசி வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த துணிச்சலா நிக்கிற அந்த துணிவு எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து ஜூலி அப்படிங்கிறவங்க அவ்வை சண்முகி மாதிரி ஒரு போலி கதாபாத்திரமா இருக்காங்க அப்படிங்கிறத கமலஹாசன் மறைமுகமாக சுட்டி காட்டினாரு. அதை ஜூலி உணர்ந்துக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, ஜூலி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பார்க்குற ஜூலி வேறையா இருக்காங்க, சனி ஞாயிறுல பார்க்குற ஜூலி வேறையா இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு புரியுது. ஆனால் ஏன் திங்கள் முதல் வெள்ளி வரை வேற ஜூலி இருக்காங்க அப்படிங்கிறதா புரியல. வெறும் ஓட்டுக்காகவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப ஜூலியோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலி சொன்ன இந்த வார்த்தையை என்னால ஏத்துக்க முடியாது. ஓவியா போயிட்டு அறிவுரை சொல்றாங்க. அவங்க பல தடவை அமைதியா சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துருக்கோம்.
மிரட்டும் தோணியில் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மிரட்டும் தோணியில் இல்லை, அக்கறையில் இருப்பதால் அதை ஒரு கோவத்துல சொல்றாங்க. அப்படிதான் வந்து அந்த தோணி அப்படிதான் இருந்துச்சு. அது எப்படி மிரட்டுற தோணி அப்படின்னு ஜூலி சொல்றாங்க அப்படின்னு தெரியல. அதாவது தன்னை நியாயப்படுத்துறதுக்காக திரும்ப அந்த வார்த்தையை வந்து அவங்க மிரட்டும் தோணின்னு பயன்படுத்தினப்ப இவங்க வந்து மாறுவாங்களா அப்படின்னு அந்த ஓவியா சொன்ன மாதிரி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா இனி இல்லை, there is limit for patience அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து உண்மை. புரிய வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இதுக்கப்புறம் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜூலி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஓவியா உண்மையிலே ஒவ்வொருத்தவரையும் அவ்வளவு அற்புதமா ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறதா சொல்லணும். அந்த அளவுக்கு மிக வேகமா எடை போடுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டிருப்பாங்க, எத்தனை வேதனை அனுபவிச்சிருக்காங்க, எத்தனை விதமான மனிதர்களை சந்தித்திருப்பாங்க அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு வந்து போனது. அதே மாதிரி ஜூலி கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்நேகன் ஒரு அறிவுரை சொன்னது சம்பந்தமா வந்து கமலஹாசன் கேள்வி கேட்குறப்ப அவங்க வந்து தனித்துவமா இருக்கிறத பத்தி ஸ்நேகன் சொன்னாரு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உண்மையிலே கமலஹாசன் இந்த பதில் தான் எதிர்பார்த்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்த பதில் என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் மட்டும் வாழ்க்கையில வெளியே போய் ஒரு வாழ்க்கை இருக்கு, அழகான வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டு வந்து ஸ்நேகன் சொன்னா அப்படி அந்த ஒரு விஷயம்தான் ஏன் மனசுக்கு வந்து பதிலா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது பதில் வரல. அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை இவங்க உணரல. வெறும் இப்போ வந்து உள்ள இந்த கேம்ல வந்திருக்கோம், இந்த கேம்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் ஜூலியோட டார்கெட்டா இருக்கு. அதனாலதான் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம ஒரு ஜூலியை பார்க்குறோம், சனி ஞாயிறுல ஒரு ஜூலியை பார்க்குறோம் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஓவியா பேசும்போது எல்லாம் ஜூலியோட முக பாவனைகள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்போ ஒரு நாடகத்தன்மையா தான் இருந்துச்சு. ஜூலி மட்டும் இல்லை, ஓவியாவை தவிர அங்க இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயபக்தியோட நடிக்கிறாங்களே தவிர உண்மை கிடையாது. இன்னைக்கு கமல் வந்து செருப்புல அடிச்ச மாதிரி கேட்டாரு. எதையுமே நான் வந்து பார்க்காம வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த கேள்வியை வந்து கேட்டாரு. ஏன்னா இங்க பேசிட்டு அதுக்கடுத்து திரும்ப திங்கள் செவ்வாயில போயிட்டு இதே விஷயத்த கமலே என்னமோ வந்து தப்பா போக்கஸ் பண்ற மாதிரி அவங்க டார்கெட் பண்ணி பேசினது வந்து உண்மையிலே ஒரு தப்பான ஒரு விஷயம், வேதனையான ஒரு விஷயம். அதை கமல் இன்னைக்கு வெளிப்படுத்தினாரு. செருப்புல அடிச்ச கேள்வியா தான் எனக்கு அது மனசுல பட்டது. ஓவரால் இன்னைக்கு ப்ரோக்ராம் பத்தி என்னோட பார்வையை சொல்லணும்னா எல்லாருக்கும் எப்படி மறைமுகமா அறிவுரை கூறணுமோ கூறியிருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க தவறுகள் திருத்தப்படும் அப்படிங்கிறத கமல் மாதிரி நானும் உறுதியா நம்புறேன். அதே மாதிரி ஓவியா சொன்னது போல ஜூலி திருத்தி கொண்டு முழுமையா நடந்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. திரும்ப நடிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசுலையும் இருக்கு. ஓவியாவை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்க குணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட குணம் பத்தி நல்ல விஷயங்கள் பத்தி ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் அதை ஒரு அழகான விஷயமா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா ஓவியாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், எது நம்ம கத்துக்கிட்டோம், கத்துக்கிட வேண்டிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவா போடுறேன். இதை தவிர வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் தோன்றியிருக்கும். என் கோணத்தில் தோன்றிய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கேன். இதில் பிழை இருக்கலாம், பிழை இருந்தால் சுட்டி காட்டுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.